வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இலக்கியா, மறுபக்கம் கௌதமர் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு போவோமா புது வீடு அப்படின்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு போறாங்க. எப்படி அவங்களுக்கு புது வீடு கிடைச்சி டக்குன்னு கிடைச்சிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, குணம் 100 செய்யும். இவங்களோட குணமும் இவங்களோட பாசமும் அந்த கோவில உட்காந்து இவங்க கதறி அழுது நடந்தது வந்தது போனதால இவங்களுக்குள்ள ஒரு பகிரல். அந்த சமயத்துல ஒருத்தர் விட்டு தராம, நீ பண்ணதுதான் தப்பு, நீ அந்த இடத்துல இருந்துக்கணும், அந்த வீட்டுல இருந்திருக்கணும், நீ ஜால்ரா போட்டா அந்த சொத்து எடுத்திருக்கணும், அதை விட்டு நேரம் விட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம இலக்கியா பக்குவமா அழகா எடுத்து சொல்லிட்டு, அவங்க சொத்து நமக்கு எதுக்கு, நாம முன்னேறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா ஒரு தட்டி விட்டாங்க. இதை கேட்டாங்க உட்காந்து அந்த ஒரு பெரியம்மா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு வாடகைக்கு நான் தரேன், உங்களுக்கு முடிஞ்சப்ப நீங்க வாடகை காசை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்னடா இது கூத்து அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா தானே இருக்கு. நல்லது நடக்கிறதுக்கு நேரங்காலம் தேவையில்லைங்க, நல்லது நடந்தா மட்டும் போதும். அது போலதான் அவங்க வீடு வாடகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே சந்தோஷம், ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் காலில் விழ போறாரு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்களா, உங்க நல்ல குணம், அதுக்காக தான் உங்க இந்த வீட்டவே தரேன். எங்க வீட்லயும் சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க, உங்களை பார்த்து பக்குவமா எப்படி வளரணும், எப்படி பெரியவங்க கிட்ட நடந்துக்கணும், அந்த மரியாதையெல்லாம் கத்துக்கணும், அதனாலதான் உங்களை கண்டிப்பா எங்க வீட்டு பக்கம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரி ஓகே, ஆனா இருந்தாலும் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி நிறைய பேர் செய்வாங்க, எங்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்களுக்காக நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு அப்படியே நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனசுக்கு நிறைவு, சந்தோஷம் எல்லாம் இருந்தா மட்டும்தான்டா இந்த இடத்துல நான் வருவேன், இல்லைன்னா எந்த பக்கம் வரமாட்டான், உட்ரா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என் வழியை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன். அதனால கவலைன்றதே ஒண்ணு வேணாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குங்க. போனதெல்லாம் போச்சு, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. கௌதமே இனிமே தீயா வேலை செய்யணும். அவன் இவன் சொன்னான், இவன் அதை சொன்னான், அவன் அதை சொன்னான்னு சொல்லிட்டு யாரோட பேச்சை கேட்டணும், நம்மளோட முட்டாளத்தனத்தை நம்ம என்னைக்கும் காட்டிக்க கூடாது. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை செய்கையே இல்லாம செஞ்சு விட்டு போனோம். அப்பதான் நம்ம ஒரு இடத்துல கெத்து காட்ட முடியும். சரி, இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும், அதே சமயத்துல மறுபக்கம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துன்னு இருக்குங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க கேக்குறீங்க. அப்படி ஒரு விஷயமும் இல்ல, சிறப்பான சம்பவம் இனிமேதான் காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு விஷயத்த பண்ணி விட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஐயோ என்னடா இது, இப்படியா வந்து இருக்காங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நாங்க விட மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்புலயும் வெறுப்புலயும் பேசின்னு இருக்காங்க நம்ம அஞ்சலியை பத்தி தெரியாதாங்க. அஞ்சலி ஆனா ஆவனா ஊனா ஓவனான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. அஞ்சலி அவ்வளவு பெரிய கேப் மாறிங்க. அஞ்சலி கிட்ட நம்ம எதுவும் பேசவே முடியாது. நான் அஞ்சலி நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் பாத்தியா, நீ பண்றது சரின்னு சொல்லிட்டு இருக்க, அதனால நம்ம என்ன பண்ண முடியும், பேச்சே பேச முடியாது அப்படின்ற மாதிரி தானே ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அஞ்சலி நேரம் போறாங்க. போயிட்டு போயும் எவ்வளவுக்கா வீடு கொடுத்தீங்க, இவன் வந்த வீடு விலகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குடும்பத்துல எதனா கும்மி அடிச்சு விட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொத்தெல்லாம் சுருட்டுன்னு போக பார்த்தா, எப்படியா நாங்க கொஞ்சம் உசாரா இருந்ததுனால சொத்தெல்லாம் நாங்க சுருட்டுன்னு வந்தோம், இல்லைன்னா எல்லாமே எங்களுக்கு தலைகீழ ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டாவே இருக்காங்க. ஐயோ இது உண்மையா இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னங்க பண்றது, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமான விஷயத்தெல்லாம் அசால்ட்டா பண்ணிருக்காங்க. எப்படி இதெல்லாம் பண்றதுக்கு மனசு வருது, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுது. என்னக்கா பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கசப்பு, இணைப்பு, துவர்ப்பு, வெறுப்பு, இந்த மாதிரி எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் சகஜமா எடுத்துக்கிட்டு அடிச்சு ஓடி விட்டு ஓடுன்னு ஓடினே இருக்கணும். ஓடனா மட்டும்தாங்க வெற்றி. ஒரே தாவல நின்று ஓடுன்னா ஓட முடியாது. நாம இறங்கி களத்துல இறங்கி வேலை செஞ்சாதான் நமக்கு பல்கா வரும். அதை விட்டு எந்த வேலையும் அந்த களத்துல பத்தி நான் இறங்கவே மாட்டேன், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா லாஸ்ட் வரையும் முடியாதுன்னு தான் உட்காந்துக்கணும். எதனா ஒண்ணு பண்ணுன்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. இப்ப யார சொல்றேன்னு அவங்களுக்கே புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க புரியாத மாதிரியே ஒரு பக்கம் புரியாத புதிரா காட்டிட்டு இருப்பாங்க. அதுதாங்க இங்க இருக்கிற மெயின் விஷயமே. என்னதான் பண்றது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம காத்து இருக்காருல, அவர் வந்து பைரவி ஆண்டி கிட்ட போயிட்டு, பைரவி ஆண்டி என்ன இருந்தாலும் வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க கொஞ்சம் சொத்து உங்க பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலி ருத்ரோ தாண்ட வர்றாரு. டே கார்த்தி, நீ வந்த மவனை உன்னை போட்டு தள்ளிட்டு போயிருவேன், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னடா ஓவரா பண்ணிருக்கேன், அந்த வீட்டோட ராணி நான் தான், மகாராணி நான் தான், இந்த வீட்டு வேலைக்காரி தான் அவளுக்கு என்னடா நீ இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. சரி, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நடந்துன்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம
தலைவி அதாவது அஞ்சலி இருக்காங்களா, அவங்க பண்றதெல்லாம் நம்ம கார்த்திக் சுத்தமா பிடிக்கல. அஞ்சலியை போட்டு அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடாரு. என்ன அஞ்சலி, நானும் போனா போதுன்னு இருந்தா நீ ஓவரா சீனை போட்டு இருக்க. இந்த சீனு பருப்பு இது எதுவுமே இங்க வேகாது. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை செய்யணும்னா அது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும், நான் மட்டும்தான் இங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம். நிரந்தரம் இல்லாத இந்த இதெல்லாம் நிச்சயம் இல்லாத ஒரு விஷயமா தான் போயின்னு இருக்கு. கண்டிப்பா ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கோம். அது போல நடக்குமா, என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிதாங்க போறோம். அதுக்கு நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தம் மார்க தருக. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான கிவ்வே ஒண்ணு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும். இந்த கிவ்வே யாராருக்கு பிடிக்கும், இந்த கிவ்வே என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம இலக்கியா இருக்காங்க, மறுபக்கம் அஞ்சலி இருக்காங்க. இலக்கியா ஜெயிப்பாங்களா, அஞ்சலி ஜெயிப்பாங்களா, இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்த யாரு கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிவ்வே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு போனுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம் மார்க தருக.